எந்தன் உள்ளம் ஆனே. சாமி சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம் தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555? ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில வட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டி. ஆமா. யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பார்க்கிற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான். பெரிய பண்ணையில வேலை செய்யற திமிரா? கூப்பிட அவன. ஏ சின்னையா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி, உங்களை கவனிக்காம போயிட்டேன். ஊர்ல இருந்து சின்ன முதலாளி வந்திருக்காரா? என் முகத்துல புகையை உதச்சுனாரா? அது இல்லைங்க, ஏகப்பட்ட வேலை. அந்த கவலையில உங்களை கவனிக்காம போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி, நல்ல அமோகமா நல்ல. இன்னைக்கு யாரு மூச்சில முழிச்சோ தெரியலையே. சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, சாமி நல்லாருன்னு சொல்லும் போதே நினைச்சேன், கை ஓச்ச இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா என்னடா அது? இடுப்புல வேட்டி நிக்க மாட்டேங்குதுடா. ஏய், உன் ஆளு வர்றடா. பேசி பழகுனா தானே லவ் டெவலப் ஆகும். அப்படிங்கிற பேசுடா. பொண்ணு, உன் பேரு என்னடா? பேரை கேட்ட இப்படி பயந்து விட்டு ஓடுற? பண்புடா, பண்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு உள்ள பொண்ணுங்களை இந்த மாதிரி கிராமத்துல தான் பார்க்க முடியும். பாலு, உன் செலக்ஷன் ஏவோண்டா. ஏய், நான் நினைச்ச மாதிரி 10 குணங்களும் இவளுக்கு இருந்தா இவதான்டா எனக்கு மனைவி. அண்ணே, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி. அண்ணே, எப்பண்ணே ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான்டா பஸ்ல வர்றேன். ஆமா, நீ சௌக்கியமா இருக்கிறியா? இருக்கண்ணே. என்ன இப்படி யோசிச்சிட்டீங்க? வேலை ரொம்ப அதிகம்தான். வியாபாரம் வர வர எக்கச்சக்கமா ஆகுது. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தம்பி, நீ எனக்கு உதவிக்கு வந்துடுறியா? இல்லண்ணே, இங்க இருக்கிற நிலத்தை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்ல. அப்ப நானே பாத்துக்கிறேன். டிராக்டர் வாங்கி போட்டுறேன். சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணாமலை, நாசமா போ, நாசமா போ. இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ணு விட்டீங்க? அதுக்கு மேல முடியலீங்க. தண்ணி மலை, தமிழ் மேல உள்ள பற்றுதல்ல தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி. பார்த்தாலே தெரியுதே. அண்ணன் தம்பி, நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநில கூட கிடையாது. ஆமா, திருவாய் மலர்ந்து 4 நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும். அடுத்த வாரம் புரியும். யாரா அவன்? நாசமா போ, நாசமா போன்னு திட்டான். அவனை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லன்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான். அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு, மாடு, கோழி, பால், தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்து உங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்காயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க. இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவ. அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லி தரேன்.
என்ன ரத்ன சபாபதி சௌக்கியமா? என்ன தைரியம் உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்யற பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். கழிச்சிட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அத சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லிப்புடுவியோன்னு எல்லாரும் பயந்து கோழியிலிருந்து ஆடு வரைக்கும், புடலங்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொட்டாங்களே, அது ஒரு வகையான சுரண்டல், அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? பிள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. பிள்ளையாரா? ஆமா, பிள்ளையாரை நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? யோ, அவன் தமிழத்தானையா கேட்டான்? உன்ன மாதிரி ஆடு கோழி பன்னி எல்லாமா கேட்டுக்கிட்டு இருந்தான். தமிழ் மலை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்சை பண்ணாதீங்க. தமிழ் மலை போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லலாம். எனக்கு ஈரோட்ல 2 ஜவுளி கடை இருக்குது, பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பார்க்கலாம். என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமியை யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, நீ பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற. இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம்பா போல் இருக்க. போடா. சும்மா இருக்கியா? அவன் வாயை கிளறி விட்டுட்டிய. சும்மா இரு. எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்குது. இன்னியோட ஒரு சாயம் வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பார்க்கலாம். மகனே, என்ன இந்த வெளுக்க வெளுக்குது? மகனே, நீ நல்லா இரு, சௌக்கியமா இரு, அமோகமா இரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமா இரு, நீ நல்லா இரு. போயிட்டு வா. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லாத்தான் இருக்க இருப்பேன். வரையா? என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லிருக்கீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன்? அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். விதிய மாத்த யாரால முடியும்? நீ சுண்ணாம தடவு. உன் பேர் என்ன? பொண்ணு கொஞ்சம் நில்லு. ஏன் என்ன கண்டா பயந்து ஓடுற? நான் என்ன புலியா சிங்கமா? எனக்கு புதுசா யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும். நான் யாரு தெரியுமா? தெரியும், நீங்க பண்ண விட்டு புள்ள தானே? ஆமா. உன் பேரு? ஐயோ, பேரு ராஜாத்தி. நான் போறேன். 2 வார்த்தை பேசி போலாம்ல. முன்ன பின்ன தெரியாது உங்களோட பேசக்கூடாதுன்னு எங்க அப்பன் சொல்லிருக்கு. ஆமா, பிறக்கும் போதே எல்லாம் சொந்தமாவ பிறக்கிறாங்க. பிறவிலே சில சொந்தங்கள் வரும், பழக்கத்துல சில சொந்தங்கள் வரும். அப்படி எல்லாம் வந்துடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. வந்தா என்ன? அத்தாடி, நீங்க பெரிய இடத்து புள்ள, உங்களோட பேசி பழகுறத ஊருக்குள்ள பார்த்தாலே 1000 பேசுவாங்க. எங்க அப்பா என்ன அடிச்சே கொன்னுடும். அது இருக்கட்டும், தலையை நிமிர்ந்துதான் பேசுறது. குடிஞ்ச தலை நிமிராம நடக்கிறதா பொண்ணுக்கு அழகு. அடேங்கப்பா, பண்பை பத்தி எல்லாம் பேசுறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பண்பை பத்தி பேச படிப்பெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பிறவிலே வந்துடும். நான் வரேன். ஏய் ராஜாத்தி, கொஞ்சம் இரு. படங்கள்லாம் பாக்குறது இல்லையா? பாப்ப வருஷத்துக்கு ஒரு வாட்டி கீத்துக்கோட்டாக்கே அப்பம் கூட்டிட்டு போவோம். கடைசி பார்த்த படம் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன். அது பழைய படம். இப்ப புதுசா வந்திருக்க படங்கள் ஏதாவது பாத்திருக்கியா? இல்ல. இந்த ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் இவங்க படங்கள்லாம்? ஆமா. இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் யாரும் தெரியாது. வெரி இன்னசென்ட், வெரி குட். நான் நினைச்ச பச்சை களிமண் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமே நான் நினைச்ச மாதிரியே ஒரு பொம்மையும் செஞ்சிடலாம். ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிரிக்கி வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்னை பார்க்க அங்க வந்தா, நீ என்ன பார்க்க இங்க வந்துட்டியாக்கு? கண்ணே, உன் அத்தை. டேய் விடுறாத. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா, நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். எங்க எல்லார் வீட்லயும் பால் பார்த்துட்டியே. ஏ ராசாத்தி, உன் கண்ணு, உன் செல்லம், உன் பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு
தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டிப்பேன். ஏண்டா ஆண்டி பொண்ணை புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் ஏன் நடத்து. தம்பி அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா? அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா என் பொண்ண கோயில்ல தொலைச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் எற போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியக்காரா, கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 300 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எறிஞ்சு எடுத்துட்டு போறான் இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதுதான். அவன் யாராவே? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி நடு தெருவுல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சனை எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆமா அப்பா, இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்கரமா பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா அவன் யாரா சித்தப்ப? ஆடா அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா? ஏ ஆத்தா இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், நீ கோச்சுக்காத. பழத்த பாசமாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா 8 வருஷமாச்சே, பாசம் பொங்கத்தானே செய்யும். ஆத்தா நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி செகப்பி, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீ ஒண்ணு கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். இப்படி உட்கார். வருமா புள்ள வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலேயே வச்சிருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாடுல ஒண்ணு வஞ்சனம் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. டேய் காலம்தான் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி, என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சே. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்கா வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? அசத்தி இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா இது. உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா இன்னைக்கு நல்ல நாள். 101 ரூபாய் வெத்தலையில வச்சு கொடுக்குறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டதுக்கு அடையாளம். கூட பிறந்த பொறுப்பு கொடுக்கும்போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம்.